பள்ளி திறந்து உள்ளே சென்று விட்டு வெளியே வருகிற வரை என்ன நடைபெறுகிறது, என்ன நடக்க வேண்டும் என்பது குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் சுத்தம். சுத்தம் இல்லாமல் பள்ளியில் தொழ முடியாது, ஒழு இல்லாமல் பள்ளிக்குள் தொழ செல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி குறிப்பிடுகிறான். ரிஜாலும் யுஹிப்பூன அன் யத்தஹரு. பெருமானார் மிஅராஜுக்கு சென்றிருக்கிற வேளை சொர்க்கத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாத ஓசையை கேட்டேன். எனக்கு முன்னால் பிலாலின் ஓசை என்ன காரணம்? அவர் எப்பொழுதும் சுத்தமாக இருப்பார். முதல் பாடமே பள்ளி சுத்தத்தை கற்றுத் தருகிறது. உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கிற யாரும் வாழ்க்கையில் தோற்பதில்லை என்று மனோவியல் மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, தமிழன் ஆரம்பத்திலேயே ஒப்பீடு காட்டி இருக்கிறார். செருப்பும் கொடையும் சண்டை போட்டுக் கொண்டதான். செருப்பும் கொடையும் சண்டை போடுகிறது. தமிழன் இயற்கையில் ஒப்பீடு காட்டுவதில் அவனுக்கு மிக உலகத்தில் யாரும் இல்லை. கொடை செருப்பை பார்த்து சொல்லலாம், செருப்பு கொடையை பார்த்து பேசியலாம். 75 கிலோ, நான் இருப்பது 75 கிராம். என் மீது ஏறி நிற்கிறான் இந்த மனிதன். செருப்பு சொல்லுது கொடையிட்ட, என் மேல ஏறி நிற்கிறான். கொடையே உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. தலைக்கு மேலே உன்னை தூக்கி பிடித்துக் கொள்கிறான். மழை என்றாலும் வெயில் என்றாலும் உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். குதிரைக்கு கடிவாளம் போட்டதை போல எனக்கு 2 வாரை போட்டு உள்ளே காலை மாட்டி 4 மைல் நடக்கிறான். ஆனால் குடையே தேவையான நேரத்தில் மட்டும் உன்னை பேக்கில் இருந்து எடுக்கிறான். உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். இதுவெல்லாம் கூட எனக்கு வருத்தமாக இல்லை. ஏதாவது பாம்போ தேடோ சென்றால் உடனே செருப்பால் அடி என்றுதான் சொல்லுகிறானே தவிர குடையால் அதை அடிப்பதில்லை. அத்தனை பிரச்சனையிலும் என்னைத்தான். 2 பேர்கள் சண்டையிட்டால் கூட செருப்பால் அடித்து விடுவேன் என்றுதான் சொல்லுகிறானே தவிர குடையால் அடித்து விடுவேன் என்று சொல்வதில்லை. செருப்பு சொன்னது என் விலை பாட்டா விலை இருந்தால் 3999. உன் விலை வெறும் 35 95க்குள் முடித்து போகிறார். 100 ரூபாய் கொடையே உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். இதுவெல்லாம் எனக்கு வருத்தமில்லை. எல்லாம் செஞ்சு என்ன பாடாப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது என்ன கலட்டி விட்டுட்டு உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு போறான். அதான் கவலையாக இருக்கிறது. என்னை வெளியே கலட்டுகிறான், உன்னை உள்ளே கொண்டு செல்லுகிறான். அப்பொழுது கொடை சிரித்துக் கொண்டே சொன்னதான், நான் சுத்தமாக இருக்கிறேன், மதிக்கப்படுகிறேன். நீ அசுத்தமாக இருக்கிறாய், கண்டதெல்லாம் இழுத்துட்டு வர்ற, அதனால் நீ கலட்டப்படுகிறாய். சுத்தம் சோறு போடும் என்று நடுவன் சொல்லுவான். இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரப்பை சந்திக்கிற ரப்போடு இறைவனோடு பேசுகிற இடத்திற்கு செல்லுகிற போது புறமும் அகமும் சுத்தமாக ஒழுவை செய்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். இதை மார்க்கம் வலுவாக சொல்லுகிறது. யார் ஒருவர் எப்பொழுதும் சுத்தத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் இறக்கிற தருவாயில் ஈமானோடு இறப்பார். அன்பிற்குரியவர்களே, சுத்தத்தோடு உள்ளே செல்லுவோம். செல்லுகிற போதே துவாக்களோடு செல்லுவோம். தன்னை ரப்போடு இணைக்கிறார். இந்த துவா பள்ளிவாசலுக்கு தேவை, மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவை. நாம் அல்லாஹ்வோடு எவ்வளவு இணைந்திருக்கிறோம், படைத்த ரப்போடு நம்மை படைத்த இறைவனோடு எவ்வாறு இணைந்திருக்கிறோம். மனிதன் அல்லாஹ்வை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அல்லாஹ்வை வீட்டின் புரோக்கராகத்தான் வைத்திருக்கிறோம். முழுமையா அல்லாஹ் விளங்கலாம். அல்லாஹ்வின் ஆளுமை, அல்லாஹ்வின் உள்ளமை, அல்லாஹ்வின் வல்லமை, இதையெல்லாம் அறிந்து நாம் செயல்படுகிறோமா? அல்லது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என் பையன் 12வது இப்பதான் எழுதியிருக்கிறான், பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னா உனக்கு 20 ரொட்டி சுட்டு கொடுத்துறேன். அல்லாஹ் பசியோடு படுத்திருக்கான் பாருங்க. ஒரு ரொட்டி எதிர்பார்த்துட்டு அல்லாஹ்வுக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கிற சமூகம் இந்த சமூகம். என் பிள்ளைக்கு நல்ல வரன் அமைஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா நான் ஒரு 50 பேருக்கு சோத்தை கொடுத்துறேன்.
நவுதுபில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இவ்வளவுதானா? இறைவனின் ஆளுமையும் வல்லமையும் இவ்வளவுதானா? நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நாம ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை படைத்தவனை மறந்து போகிறோம். ஆனால் நம்மை ஒரு நிமிடம் கூட அவன் மறக்கவில்லை. நமக்கு தேவையான ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், கல்வி, பொருளாதாரம், ஒற்றுமை அத்தனையும் அவன் பார்த்து செய்கிறான். ஆனால் படைத்த இறைவனை மறந்து போகிறோம். அதனால உள்ள நுழையும் போது ஒரு துஆ செய்து விட்டு நுழைவோம். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதி. யா அல்லாஹ், ரஹ்மத்தின் வாசலை எனக்கு திறப்பாயாக, அருளின் வாசலை எனக்கு திறப்பாயாக. அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணிப்பார். இந்த பள்ளிவாசல்ல துஆ செய்கிற போது நாம் அல்லாஹ்வினுடைய ஆளுமையை எண்ணி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் யார், மனிதன் யார்? துஆ செய்யும் போது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவார், அன்துல் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிற ஃபகீர்கள், ஏழைகள். அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹுல் கனியுல் ஹமீத், அவன் வெறும் பணக்காரன்னு சொல்லல. ஏன்னா நிறைய பணக்கார கஞ்சனா இருக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்லிட்டான் புகழுக்குரிய பணக்காரன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது நான் புகழுக்குரிய பணக்காரன். அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு துஆ கேட்கணும். ஒரு மனுஷன்கிட்ட ஒண்ணுக்கு 4 தடவை போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிவாசல் டொனேஷனுக்கு வந்திருக்கிறேன், பள்ளிவாசல் டொனேஷனுக்கு வந்திருக்கிறேன், 4 தடவை கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆனால் அல்லாஹ்ட்ட ஒண்ணுக்கு 4 தடவை நீதான் கொடுக்கணும்னு சொன்னா அல்லாஹ் அவுலியா வாக்கிடுவான். இறை நேசராக இவன் என்னை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டான். அதனால் இவனை இறை நேசராக நான் மாற்றி விடுகிறேன் என்பான் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் தன்மைகளை உணர வேண்டும். அதே மாதிரி மனுஷன் பகல்ல கேட்டா தருவான். ராத்திரி 3 மணிக்கு போய் மனுஷன் கேட்டா யாராவது தருவாங்களா? ராத்திரி 3 மணிக்கு பள்ளிவாசல் டொனேஷனுக்கு வந்திருக்கிறோம், ஹாத்தியார் நல்லா இருக்கிறீங்களான்னு கதவை தட்டணும்னு வச்சுக்கோங்க. ராத்திரி 3 மணிக்கு நோம்பு கட்டி வசூலுக்கு வந்திருக்கிறோம், பள்ளிவாசல் டொனேஷனுக்கு வந்திருக்கிறோம். 3 மணிக்கு போய் கதவை தட்டினா உள்ள கூப்பிட்டு காப்பி போட்டு தருவார. அடுத்த நாள் காலையில நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிருவாரு, யாரும் உள்ள வரக்கூடாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அல்ல. அவன் புகழுக்குரிய பணக்காரன். பகலில் கேட்டாலும் தருவான், இரவில் கேட்டாலும் தருவான். அதனால ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழகாக கேட்பார்கள். ராபியா, அன்பிற்குரியவர்களே, தகஜத்து நேரத்தில் கையேந்துவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தங்களுடைய வாயிலை மூடிவிட்டார்கள். ரப்பே, திறந்திருக்கிற ஒரே வாயில், ஒப்பற்ற வாயில் உன்னுடைய வாயில். தகஜத்து நேரத்தில் எல்லா வாசலும் மூடி இருக்கோம், திறந்திருக்கிற ஒரே வாசல் அல்லாஹ்வின் வாசல், பள்ளி வாசல் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்விடத்திலே அவருடைய அரிசியின் வாசல் திறந்திருக்கிறது. ரப்பே, நீதான் தர வேண்டும். தகஜத்து நேரத்தில் கேட்கிற துஆக்களை உடனே அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய ஆற்றலை தெரியணும். நாம் தகுதிக்கு ஏற்றவாறு நாம் கேட்போம், ஆனால் அல்லாஹ் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான். நாம நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு தான் கேட்போம். பள்ளிவாசலுக்குள்ள போய் எனக்கு அதை கூட என் கஷ்டத்தை நீக்கிறு, அதை நீக்கிறு, இதை நீக்கிறு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு எப்படி தருகிறான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பள்ளிவாசல் காபத்துல்லாவை கட்டிவிட்டு இல்லையா துஆ கேட்டதை சொன்னாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரா, இஸ்மாயில் சின்ன பிள்ளை, பச்சிளம் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லுகிறார்கள். விட்டுவிட்டு துஆ கேட்கிறார்கள். வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், கொஞ்சம் கனிவர்க்கங்களை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடு. பாலைவனத்தில் இருக்கிறார்கள், பாலைவனத்தில் இருக்கிறார்கள், கொஞ்சம் கனிவர்க்கங்களை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யுஜ்பா அலைஹி மின் குல்லி ஸமராத், கேட்கிறது ஒன்றுதான், ஆனால் நாம் கொடுப்பது பலது என்று அல்லாஹ் சொல்றான். மனிதன் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பான், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு தருகிறேன். அல்லாஹ்ட்ட கேட்கும் போது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேட்போம். வரலாறை பார்க்கிறோம். நம்ரூத், ஃபிரௌன் தன்னுடைய அன்பு மனைவி ஆசியாவை ஈமான் கொண்டதற்காக அரண்மனையிலிருந்து விரட்டுகிறார். அரண்மனையிலிருந்து ராணி இறங்கி வர்றாங்க, பிச்சை எடுக்கும் நிலை.
அந்த ராணி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி முனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் என் மாளிகையை விட்டு நான் வருகிறேன், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கொடு. அந்த அம்மா கேட்டுச்சு, அல்லாஹ் சொர்க்கத்துல வெறும் பொம்பளை மட்டும் இருந்தா நல்லா இருக்காதுன்னு அந்த மாளிகைக்கு அரசனாக அண்ணன் பெருமானாரை அல்லாஹ் ஏற்படுத்தினார். நாளை மறுமையிலே ஆசியாவுக்கும் கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கும் திருமணம் நடக்கும் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான். தன் தகுதிக்கு ஏற்றவாறு அந்த அம்மா கேட்டுச்சு, அல்லாஹ் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்கிறார். இந்த பள்ளிக்குள்ள துவாவை அல்லாஹ் மஃப்தஹி அப்வாப ரஹ்மத்திக, உன் ரஹ்மத்தின் வாசலை திற என்று நம் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தால் அல்லாஹ் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு கொண்டு வந்து கொட்டுகிறான். துவாவை அழகாக கேட்கிற தலம் அந்த தலம். பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது துவாக்களை கேட்கணும், நிறைய அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் கேட்டு இருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை பார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா வெறும் கல்வியை மட்டும் பள்ளிவாசலுக்குள்ள கேட்கல, நான் அம்பறிந்தால் கூட அதை சரியாக்கி கொடு கேட்கிறார். எல்லாம் பள்ளியில் கேட்டார்கள் என்பது வரலாறு. மூணாவது, இந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அதுக்கு இஸ்லாம் செய்கிற இடம், ஒரு மனிதனை புனிதனாக மாற்றுகிற இடம் பள்ளிவாசல். இதை முதல்ல நாம் உணர்ந்திருக்கணும். பள்ளிவாசல் என்பது மனிதர்களை புனிதர்களாக மாற்றும். பாவத்தோடு செல்லுவான், பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு வெளியே வருவான். குறைஸ் அப்படின்னு ஒரு 18 வயதில ஒரு இளைய சஹாபி இருந்தார். குறைஸ் 18 வயது இளைஞர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த கண்ணாடியை பார்த்து எப்பயுமே தலை சீவிக்கிட்டே இருப்பான், தலையை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டே இருப்பான். யாராவது பொம்பளைய பார்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து சீர்படுத்தி சீவிக்குவான். இது 18 வயது அரும்பு மீசை முளைக்கிற வயது. இது எல்லாருக்கும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதே நிலைதான் இல்லையா? இளைஞர்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. பண்புக்குரியவர்களே, அதே மாதிரி இந்த உரைத்திரவியல் தான் போர்க்களத்திலே பெண்கள் பகுதி, அதற்கு முன்னால் பெண்கள் காயமுற்றவர்களுக்கு மருந்து ஓடுவார்கள், தண்ணீர் எடுக்க வருவார்கள். அதற்கு முன்னால் உரைத்திரவியல்லாவினுடைய டென்ட் கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்துல தலையை சீவி விட்டு வெளியே வந்து பார்த்தார்கள். தன்னை பெண்கள் பார்ப்பதை போன்று தெரிகிறது. நல்ல டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு தன்னை பார்க்கட்டும் சொல்லிட்டு ஒரு பாறையில ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். உரைத்திரவியல்லா தன்னை பார்க்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிற போது ரசூலுல்லாஹ் வந்தாங்க. என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிற, என்னை பார்க்கட்டும் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா ரசூலுல்லாஹ்? இல்லையா? பையன் வீட்டு விட்டு இருப்பா, அத்தா வந்துருவாரு. தகப்பனார் வந்த உடனே எதையாவது சொல்லுவேனா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே நாயகமே என் ஒட்டகம் காணாம போயிடுச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் உரைத்திரவியல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் பேசல. அடுத்த வக்து தொழுகை முடிகிறது. தொழுகை முடிச்ச உடனே பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உரை, அந்த ஒட்டகம் என்ன காணாம போயிருந்தா சொல்ல முடியும். அந்த ஒட்டகம் என்ன ஆனது ஒண்ணும் பதில் சொல்லல. அடுத்த வக்து தொழுகை முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா உரை, அந்த ஒட்டகம் என்ன ஆனது. போர்க்களத்தை எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் முன்னாடி போகுது, உரைத்திரவியல்லாஹ் பின்னாடி வர்றாங்க. பெருமானார் திரும்பி பார்த்து ரொம்ப தூரத்துல வந்து இருக்கிற உரைத்தை நோக்கி கையை தூக்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா உரை, அந்த ஒட்டகம் என்ன ஆனது. என்ன சொல்றது பதில்? மதீனாவும் வந்து விட்டார்கள். மதீனாவிலே பெருமானாருக்கு பின்னால் தொழுதான். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸலாம் சொல்லிடுவாங்க, ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதனால அந்த நேரத்தில் மதீனாவிலே ஏறத்தாழ 8 பள்ளிவாசல்கள் இருந்தது, பனு துரை போன்ற பள்ளிகள். அங்க போய் தொழுக ஆரம்பிச்சார். ஒரு நாள் நினைச்சாரு, பெருமானாரினுடைய பள்ளியில தொழுதா பல மடங்கு நன்மை இருக்கிறது. 1000 என்று வருகிறது, 50,000 வருது. அழகா அகலத்தவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அதனால எந்த தொழுதாலும் அவ்வளவு நன்மை இருக்கு. ஒரு 11 மணிக்கு ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, நாம போய் தொழுதுட்டு வந்துடலாம் என்று பகல் 11 மணிக்கு போய் தக்பீரை கட்டி தொழுகிற போது ரசூலுல்லாஹ் கனவை வீட்டின் கனவை திறந்து கொண்டு வந்தால் இவர் தொழுது கொண்டிருக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே உரைத்திரவியல்லாவினுடைய மூளை வேக வேகமாக வேலை செய்கிறது. நம்ம மாதிரி பெரிய பெரிய சூறாவா ஓதுவோம், ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போயிடுவாங்க என்று பெரிய பெரிய சூறாவா ஓதுகிறார். பெருமானார் சொன்னார்கள், நீ தொழுகையை முடிக்காமல் நான் போவதாக இல்லை. சொல்லி முடித்தவுடன் வேக வேகமாக தொழுதார், சலாம் கொடுத்தார். பெருமானார் சலாம் கொடுத்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உரை, அந்த ஒட்டகம் என்ன
அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிட்டாரு, நாயகமே ஒட்டகம்லாம் காணாம போல தெரியாம சொல்லிட்டே ரசூலே. பெருமானார் ரஹிமக்கல்லாஹ் 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 அல்லாஹு அக்பர், அல்லாஹ் உமக்கு ரஹ்மத்து செய்வானாக, உன்னை நான் பண்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் என்று பெருமானார் சொன்னார்களே. இந்த பள்ளி ஒரு மனிதனை பண்படுத்துகிறது. பள்ளிக்குள்ளே எவ்வளவு பண்பாடுகள் நடந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்தின் கவர்னர். அங்கேயே ஒரு இளைஞர் இஸ்லாத்தை தழுவிட்டார், ரொம்ப முரட்டாசாமி. நேரா ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தார். ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராம் வருகிற போதே உம்ராவின் நிய்யத்தோடு வருகிறார். மக்காவுக்கு போகும்போது உம்ராவுடைய நிய்யத்தோடு வருகிறார். யாராம் கட்டிட்டு நேரா பண்ணிட்டாரு. ரசூலுல்லாஹ் நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு 10 பேர் கூட எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் தனியா தான் இருப்பாங்க. அப்ப தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ்னு தெரியல. நேரா வந்த உடனே எப்படி ரசூலுல்லாஹ்வே கேட்கல, பார்க்க வந்தது ரசூலுல்லாஹ், எப்படி உம்ரா செய்வது, எப்படி உம்ரா செய்வது ரசூலுல்லாஹ்வே போய் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதுல சொல்ல காட்டி, இங்க இருக்குதான் 7 சுத்து சுத்தணும். உடனே அந்த கிராமவாசி யமனில் இருந்து வந்தவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் உம்ராவை ஆரம்பிக்கிறார், தவாஃபை ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு அப்படின்னு அவர் சொன்ன விதம், அந்த கிராமவாசி சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹ் தவாஃப் ஆரம்பிச்சாங்க. அவர் மாதிரியே சொல்லி ஆரம்பிச்சாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கரீம் அப்படின்னாங்க. அந்த கிராமவாசி ஒரு பார்வை பார்த்தாரு, என்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்த சுத்து 7 சுத்து வரணுமா இல்லையா? அடுத்த சுத்து வருது, அதே மாதிரியே அந்த கிராமவாசி சொல்றாரு, அல்லாஹ் கரீம் ஒரு இழுத்தாருல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கரீம் இழுத்தோன்னு தள்ளி போ. ரசூலுல்லாஹ்வே இந்த கிராமவாசி கொஞ்சம் தள்ளி போ. 3வது சுத்து வருகிற போது ஹத்தீமுக்குள்ளே கிராமவாசி நுழைந்து விட்டார். ஓவல் வடிவத்தில் இருக்குமா இல்லையா? அதுக்குள்ள நுழைஞ்சு கஅபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடிச்சு, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, நான் பார்க்க வந்த முகமதை மன்னிப்பாயாக, பக்கத்துல தான் இருக்கிறாங்க, நான் பார்க்க வந்த முகமதை மன்னிப்பாயாக எல்லாம் துஆ செஞ்சுட்டு அல்லாஹ் கரீம். உடனே ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொன்ன உடனே ஒரு கிராமவாசி ஒரு பார்வை பார்த்து சொன்னாரு, பாருங்க, நான் எங்க ஊர்லயே பெரிய தாதா, எனக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன், இனி வந்தா நடக்கிறதே வேறு, புனிதமான இடத்துல இருக்கேன், இந்த இடத்தை விட்டு வெளியே வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணும் கண்டிக்கல, 7 சுத்து அவர் சொன்ன மாதிரியே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். 2 ரக்காத்தை முடிக்கிறார், 2 தவாஃபை முடித்து விட்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கரீம்னாரு. அவருடைய ரத்தத்திலேயே அல்லாஹ் கரீம் ஊறி போனது. அரபுகள் பொதுவாகவே நல்ல காரியத்தை செய்து விட்டால் அல்லாஹ் கரீம் என்று இன்றைக்கும் சொல்லுவார்கள். கடைசியில சபா மர்வா சகியை முடிச்சுட்டு அல்லாஹ் கரீம் வெளியே போனாங்கல்ல, அவர் பின்னாடியே ரசூலுல்லாஹ்வும் போன உடனே சட்டையை முடி பிடிச்சிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை முறுக்கி கஅபத்துல்லாஹ்வுடைய நடக்கிறதெல்லாம் முறுக்கி பிடிச்சிட்டு அந்த கிராமவாசி சொன்னாரு, இந்த ஊருக்கு நான் வந்ததே ஒரு பெரிய மனுஷன் முகம்மதை பார்க்கறதுக்கு தான். அவர் சட்டையை தான் முறுக்கி இருக்கிறார். முகம்மதை பார்க்கத்தான் நான் வந்தேன், உன்னை அவரிடத்தில் அழைத்து செல்வேன், அவர் விட்டுவிடு என்றால் விட்டு விடுவேன், அவர் வெட்டி விடு என்றால் வெட்டி விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், எந்த முகம்மதை தேடி வந்தாயோ அந்த முகம்மதை நான் தானப்பா. தலைக்கு ஏறி இருந்த கோபம் காலுக்கு கீழ் இறங்குகிறது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? பெருமானார் நல்லதை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான், நற்கூலி வழங்குவான். தீமையை செய்தால் அதற்கான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். உடனே அந்த கிராமவாசி ஆரம்பிச்சாரு, எனக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனையே கொடுக்க முடியாது. அல்லாஹ் என்ன பார்த்து ஏன்டா இவ்வளவு பாவம் செஞ்சேன்னு கேட்டா, நான் அல்லாஹ்வை பார்த்து கேட்பேன், என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமா? அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? என் பாவம் அதிகமா அவன் மன்னிப்பு அதிகமா? ஏன்டா கஞ்சத்தனமா இருந்தேன்னு அல்லாஹ் என்ன பார்த்து கேட்டா, என் கஞ்சத்தனம் அதிகமா உன் குடைத்தனம் அதிகமா என்று அல்லாஹ்ட்ட கேட்டேன். வரிசையா கேட்டவங்க ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. ரசூலே, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லிவிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிப்பிடித்து சொன்னார்கள், உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்காகத்தான், இந்த பள்ளியிலேயே வாங்கி தருவதற்காகத்தான் உனக்கு பின்னால் நீ சொன்னதை போன்றே சொல்லி வந்தேனே. என்ன பள்ளிக்குள்ளே ஒரு மனிதன் சொர்க்கத்தை பெற்று புனிதனாய் மாறி திரும்புகிறான். பள்ளி என்பது ஒரு அற்புத தலம், ஒரு மனிதனை புனிதப்படுத்துகிற அற்புதமான ஆலயம் பள்ளி. அதனால பள்ளிக்குள்ளே செல்லுகிற போது அன்புக்குரியவர்களே,
துவாக்களோடு செல்ல வேண்டும். நிறைய அல்லாஹ்ட்ட கேட்டுப்பட வேண்டும். மூன்றாவதாக இந்த பள்ளிகள் என்ன செய்யும்? பள்ளிக்குள்ள திக்ர்கள் இன்னைக்கு டெக்ஸ்ட் வைக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? நம் கையே நம் நலம் ஒரு புக்கு விற்கிறேன், நீங்க கண்டிப்பா வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான மருத்துவ நூல், நம் கையே நம் நலம். அழகான நூல் இருக்கிறது. டெக்ஸ்ட் வைத்தியம் ஒவ்வொன்றா நம்முடைய தொழுகையில் இருக்கிற இந்த வைத்தியங்கள் இருக்கிறது, யோகா முறைகள், ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைக்கிற அற்புத முறைகள் உள்ளே இருக்கிறது. பள்ளிக்குள்ள போன உடனே திக்ருகள் நிறைய செய்யணும். திக்ரு செய்கிற நன்மக்களாக மாற வேண்டும். இந்த திக்ருக்கு நிறைய பவர் இருக்கு. என்னென்ன திக்ருகளை பெருமானார் கன்சுல் அரிசி என்று சொல்லுகிற இது சாதாரணமானதல்ல. உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்கப்படவில்லை, ரசூலுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. 99 நோய்களுக்கு இதில் நிவாரணம் இருக்கிறது. குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகர். 99 நோய்களுக்கு நிவாரணம், குறைந்தது கவலை என்றால் நாம இதை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம்? மாலிக்கு கூட அவுஷஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி வர்றாங்க, என் பையனை காணோம் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி இதை ஓதி கேட்டாங்க. அவர் ஓதிக்கிட்டே வர்றார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கிட்டே வர்றார். ஒரு வாரம் ஆச்சு. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வீட்டின் கதவு தட்டுவதை போட்டு கேட்கிறது. கதவை திறந்தா பையன் நிக்கிறான். ராத்திரி 1 மணிக்கு பையன் நிக்கிறான். பையனோட சேர்த்து 4000 ஆடு நிக்குது. அப்படியே ராத்திரியே கூட்டிட்டு வந்தார் ரசூலுல்லாஹ். பையனையும் ஆட்டையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து, நாயகமே இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓத சொன்னீங்க, பையனும் வந்தாங்க, கூட சேர்ந்து 4000 ஆடு வந்திருக்கிற சூழே. பெருமானார் கேட்கிறாங்க, என்ன நடந்தது? என்னை கொள்வதற்காக என்னை கடத்தி சென்றார்கள். சென்ற மாதம் சங்கைக்குரிய மாதம். 4 மாசத்துல அரபுகள் போர் செய்ய மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள். சங்கைக்குரிய மாதம் இல்லையா? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாத்திரையும் இந்த சங்கைக்குரிய மாதம் முடிஞ்ச உண்ட கொள்ளலான்ட்டு அது வரைக்கும் ஆடு மேய்ப்பதற்கு என்னை போட்டிருந்தார். நான் ஆடுகளை மேய்ப்பேன், என்னை ஒருவன் மேய்ப்பான். என்ன ஒருத்தர் பாத்துக்குவான், நான் ஆட்டை பாத்துக்குவேன். இதான் ஒரு வாரமா நடந்துகிட்டே இருக்குது. என்னை மேய்ப்பவன் ஒரு நாள் குடித்து விட்டு படுத்து விட்டான். நான் தப்பிக்க வேண்டும் என்று வேகமாக ஓடி மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்தேன் ரசூலே. திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகள் என்னோடு ஓடி வந்து விட்டது. எஜமான் போடுறாரு என்னவோ தெரியல, நான் ஓடி எல்லாம் வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹவ்ல என்ன வேலையை பார்த்தது பார்த்தீர்களா? லா ஹவ்ல என்ன வேலையை பார்த்தது? மகனை மட்டுமல்ல 4000 ஆடுகளை சேர்த்து கொடுத்தது. அல்லாஹ் அக்பர். திக்ருக்கு நீங்க காபத்துல்லாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். மஸ்ஜித் இல்லையா? மாலிக் இப்னு தீனார், மஸ்ஜித் அனஸ் இப்னு மாலிக். ஹில்டனுக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹில்டன் ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல். நீங்க உம்ராவுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பள்ளிவாசல்ல ஒரு பெரிய போர்டு, அதுல ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்காங்க. திக்ருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு ஒரு வரலாறு. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். யார் அஹ்மத் இப்னு ஹம்பல்? 4 இமாம்களில் ஒருவர் அஹ்மத் இப்னு ஹம்பல். இன்னைக்கெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு 4 இமாம் தான் யாருன்னு தெரியறது இல்ல. இப்ப உலகத்துக்கு ஒரே இமாம் தான், இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற மாதிரி இருக்கிறாங்க. கூகுள் இமாம் நல்லவனும் சொல்லிக்கிறது, அந்த இமாம் கேட்டவனையும் சொல்லிக்கிறது இல்லையா? அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி போனாங்க. ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுவதற்காக செல்லுகிறாங்க. ராத்திரி இரவு 10 மணிக்கு மோதினார் கதவை பூட்டுற நேரத்துல பள்ளிவாசல் போனாங்க. பொதுவாகவே மோதினாரு இந்த பள்ளிவாசல பூட்டுற நேரத்துல போய் தொழுகிறீங்கன்னா குறவடை கட்டி விடுவார். ஏன்னா காலையில இருந்து அவருக்கு வேலை. அதனால அதே மாதிரியே பகதாதுலயும் பள்ளிவாசல்ல போய் நான் 4 ரக்காத் தொழுதுக்கிறேன். பெரிய இமாம், நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல்னு அவ்வளவு வரவேற்பு, தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. நேரா போய் தொழுக போய் 4 ரக்காத் தொழுதுக்கிறேன், முடியாதுன்னு மோதினார். இவர் இமாம் ஆச்சுல, சட்டங்கள் எடுத்து பழக்கம். போய் தக்கீரை கட்டி நின்ட்டா என்ன செய்ய முடியும்? நேரா உள்ள போய் எல்லாரும் போய் தக்கீரை கட்டி நின்ட்டார். அந்த மோதினார் பொறுமக்கார் நேரா படலிய புடிச்சு பின்னாடியே இழுத்துட்டு வந்து வெளியே விட்டு கதவை தட்டிட்டார். அவர் போயிட்டார். முன்னாடி ஒரு சப்பாத்து ரொட்டி கடை. அவர் பார்த்தாரு, ஒரு பெரிய மனுஷன் தாடியோடு இருக்காரு. ஒரு வாட்டி கதவை சாத்திட்டு போறாரு. கூட்டு வந்து
கடையில சாப்பாடு கொடுத்து இங்கேயே தொழுதுட்டு தங்கிங்க, நாளை காலையில போலாம். அதே மாதிரி தொழுகிறாரு. பார்த்தா கடையில ஒரு அதிசயம் நடக்கிறாரு. புரோட்டா கடையினாலே அதிசயம் தானே. நீங்க பாருங்க, புரோட்டா கடையில நடக்கிற அதிசயத்தை அல்லாஹ் அக்பர். ஒரு 5 கிலோ மாவை தூக்கி போட்டு முதல்ல அதை அப்படியே ஒரு ஏரி மாதிரி ஆக்கிடுவான். அதுக்குள்ள தண்ணி எண்ணெயெல்லாம் ஊத்தி ஏரியா இருக்கு. அப்புறம் அந்த ஏரியெல்லாம் ஒன்னா சேர்த்து பிரட்டி படாப்படம் ஆக்கிடுவான் இல்லையா. அந்த படாப்படத்துல அப்படியே அப்படியே புடிச்சு 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 முட்டை முட்டையாவா வச்சிருப்பான். அப்புறம் அந்த முட்டையை அப்படியே விரிப்பான், பெரிய ரவா தோசை மாதிரி ஆகி. அப்புறம் அந்த தோசையை அப்படியே மடக்கி பூரி ஆக்கிடுவான். அப்புறம் பூரியை சுத்தி ஜிலேபி ஆக்குவான். அப்புறம் தான் ஒரு புரோட்டா. ஒரு புரோட்டா வர்ற முன்னாடி அது பரல பாடு. ஆனா அந்த கடையில எல்லாம் நடக்குது, கரிமாவோடு நடக்குது. சுபானல்லாஹ், தாவல வடக்கோத்தை இல்ல இல்ல தாயிலா இல்ல சுபானல்லாஹ் ஒன்றிருக்கீங்க சுபானல்லாஹ் அலி. ஒரு புரோட்டா ஓடுது, திக்ரு ஓடுது. அப்ப மாலிக் இப்ப கேட்கிறாங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், என்னங்க திக்ரும் புரோட்டாவும் கலந்து ஓடுதே, திக்ரோடையே நீங்க வாழ்றீங்களே, எத்தனை வருஷமா? இல்ல ஒரு 19 வருஷமா இப்படியே நான் பழகிட்டேன். நீங்க கேட்கறதெல்லாம் என்ன கொடுக்குறானா? வந்ததே கோபம். அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்கறதையா? நான் நினைப்பதையெல்லாம் என் ரப்பு தருகிறான், நான் நினைப்பதையெல்லாம் என் ரப்பு தருகிறான். இந்த திக்ருக்கு அவ்வளவு பலன் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் 19 வருஷமா கேட்கிறேன், அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவரை உட்கார்ந்துருக்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு பெரிய மனுஷன், அவரை பார்க்கணும்னு 19 வருஷமா கேட்கிறேன், அல்லாஹ் காட்டவே இல்லை. உட்கார்ந்து இருந்த அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், நான் தானப்பா அந்த அஹ்மத், நீ செய்த திக்ர் அவன் பள்ளியில் கூட தொழவிடாமல் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. திக்ருக்கு அவ்வளவு பவர். அல்லாஹ் அக்பர். அவ பள்ளிக்குள்ள போனா அங்க என்ன நடக்குது? திக்ருகள் நடந்து கொண்டிருக்காது. பள்ளிக்குள்ள போனா தஸ்பீஹ் இல்லாமல் வெளியே வராதீர்கள். அதற்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபதுகுருனியாக இருக்கும், என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அடுத்து அங்க என்ன நடக்கும்? 5வதாக பள்ளிவாசலுக்குள் நடப்பது என்ன? திலாவத்துல் குர்ஆன், மக்தப் மதரசா. அல்லாஹ் அக்பர். நிறைய பெண்கள் வருகிறீர்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒருவர் கூட குர்ஆன் ஓத தெரியாமல் இந்த இல்லங்களில் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. எல்லோரும் ஓத தெரிந்தவர்கள். 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த ஊரில் இருக்கிற அத்துணை பேர்களுக்கும் குர்ஆனை கொடுத்து விட முடியும். ஒரு 4 இளைஞர்கள். தமிழ்நாட்டுல நீங்க காயில் பண்ணதுக்கு போங்க, ஓத தெரியாத ஒருவர் கூட அந்த ஊரில் இல்லை. ஓத தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். இளையங்குடியில ஒரே ஒரு பெண்மணி, யாஸ்மின் நாரிமான் ஒரு அம்மா, 15 வருஷத்துல எல்லாரையும் குர்கா போட வச்சிருச்சு. எல்லா வீடுகளிலும் குர்ஆன் கிடைத்து விட்டது. எல்லாம் ஓதுறாங்க. நம்மால முடியாதா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்ப்பவன். குர்ஆனின் மகத்துவம் அலாதியான. எப்படியெல்லாம் குர்ஆனை கொடுத்தார்கள் தெரியுமா? பக்தியாரை காக்கிற ரஹ்மத்துல்லாஹி தஆலா 3 வயசு சின்ன புள்ள, நான் சொல்வது உண்டு, 3 வயசு சின்ன புள்ள பக்தியாரை காக்கி அஜ்மீர் நாயகத்தை கூட்டி வந்து அழிப்ப ஆரம்பிக்கிறார்கள். பக்தியாரை காக்கிக்கு அழிப்ப ஆரம்பிக்கிறாங்க. யாரை கூட்டிட்டு வந்து? அஜ்மீர் நாயகத்தை அழைத்து வந்து அஜ்மீர் நாயகம் தேர் தொட்டு வச்சு, இன்னைக்கும் டெல்லியில தேர் தொட்டு வச்சு பிஸ்மில்லா கழிக்கிறாங்க. அந்த 3 வயசு பிள்ளைக்கு தேர் தொட்டு வச்சு அழிப்புன்னு ஆரம்பிச்சோன்னா அது அழுகுதுசுராக முடிஞ்சிருச்சு. பக்தியாரை காக்கி இவர் அழிப்புன்னு சொல்ல அஜ்மீர் நாயகம் அழுகுதுசுரா. சரி, அம்மா சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு நெத்தியில முத்தமிட்டு, உனக்கு அழுகுதுசுராவெல்லாம் தெரியுமா? வேற என்ன எது தெரியும்? குழுவல்லா தெரியும் நினைச்சுக்கிட்டாங்க, லவ்துபத்தில் தெரியும் நினைச்சுட்டு வேற என்ன தெரியும்? அந்த 3 வயசு பிள்ளை சொல்லிச்சு, சூரத்துல் பக்ரா ஓதட்டுமா? 2 ஜுஸ். அஜ்மீர் நாயகம் ஆடி போயிட்டாங்க. பக்ராவா ஓது பார்க்கலாம், ஒரு பிழை இல்லை. சூரத்துல் பக்ராவை ஓத கட்டி அணைத்து வீடே சுத்தி வருகிறார்கள். வேற என்னப்பா தெரியும்? ஆல இம்ரான் தெரியும், நிசா தெரியும், மாயிதா தெரியும். 18 ஜுசுக்கள் 3 வயசுல மனப்பாடம். அஜ்மீர் நாயகம் கண்களில் கண்ணி கட்டி அணைத்து, இதையெல்லாம் நீ எப்படி மனனம் செய்தாய்? அப்பதான் சொல்லுச்சு அந்த 3 வயசு புள்ள, எங்க அம்மா மடியில போட்டு ஓதிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டு கேட்டு மகனா. அருமைக்குரிய தாய்மார்களே, நாம் என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளை மடியில போட்டு குர்ஆன் ஓதி இருக்கிறோமா? திக்ருகளை சொல்லி இருக்கிறோமா? இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை தொலைக்காட்சியும் தொலைபேசியும் வளர்த்துக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களின் வளர்ப்பை நிறுத்தி விட்டார்கள் இல்லையா? இங்க கொளத்தூர்ல அப்படி இல்லை. நீங்க எல்லாம் அவளியார்கள், நான் ஊருக்கு போகணுமா இல்லையா?
அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கப்படும். இன்றைக்கு தொலைக்காட்சியின் அடிமைகளாய் மாறி போனார்கள், தொலைபேசியின் அடிமைகளாய் மாறி போனார்கள். அல்லாஹ் அக்பர். குழந்தை வளர்ப்பதில் கொஞ்சம் அக்கறை வேண்டும் இல்லையா? அவர் குர்ஆன் தெரியாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அக்பர். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதுவதில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்தவர்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, ரசூலே நான் என் மௌத் வரைக்கும் குர்ஆன் நான் சரளமா ஓதுறதுக்கு துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுக்கு நிறைய துஆ செய்திருக்கிறார். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு நிறைய துஆ. கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டாங்க சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன வயசுல கடுமையான நோய். இன்னைக்கு கொரோனா அந்த மாதிரி இல்லையா? கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி அஜர்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாருன்னா, இப்ப கொரோனாவுக்கு பின்னாடி அஜர்த்து இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த நிலைமைக்கு மாத்திடுச்சு. அதே மாதிரி இந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா கடுமையான நோய். ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, நிறைய சொத்து இருக்குது, நிறைய சொத்து. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅத் ரலியல்லாஹு ரசூலே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைதான், நிறைய சொத்து இருக்குது, அது முழுவதையும் பள்ளிவாசலுக்கு கொடுத்தலான்னு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருங்கன்றுவோம். அவர் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. ஆனா பெருமானார் அப்படி எழுதிவிட்டால் உன் குடும்பம் ஏழையாகிவிடும், வேண்டாம் நாயகமே. அப்ப ரசூலுல்லாஹ் அப்ப பாதி சொத்து எழுதி தரட்டுமா? அதுவும் வேண்டாம். 2/3 வேண்டாம், 1/3 வற்புறுத்துகிறார். சரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய சொத்தில் 1/3 பள்ளிக்கு பெருமானாருக்கு வழங்கப்படுகிறது. ரசூலே நான் இருக்க மாட்டேன், அதனால எனக்காக துஆ செய்யுங்க ரசூலே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களோட சேர்த்து ஹிஜ்ரத்துக்கு வரணும்னு ஆசை, அது நடக்காது போல் தெரிகிறது என்று சொல்ல நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹுக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஸஹ்ஹிஹு வஅதிம் ஹிஜ்ரத்தஹு. யா அல்லாஹ் சஅத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு. ரசூலின் 2 கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறக்கும். ஆரோக்கியத்தை கொடு, இவர் ஹிஜ்ரத் செய்யணும், இவருக்கு நல்ல செல்வங்களை கொடுத்துரு. ஒரு துஆ தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஆச்சு தெரியுமா? நடைமுறை சஅத் ரலியல்லாஹுவின் வரலாறுகளை பாருங்கள். ஆரோக்கியம் ஆயிட்டாரு, ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாரு. எத்தனை குழந்தை தெரியுமா? 35 பிள்ளைங்க. இன்னைக்கு ஒருத்தர் 35 பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா பாக்குற பார்வையிலேயே அந்த செத்து போயிடுவான். 6 பிள்ளை பெற்றவனே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. உங்க 6 பிள்ளை இருக்கா? அது இந்த காலத்துல நவுதுபில்லா என்று சொல்லுகிற அளவிற்கு சமூகம் சென்று கொண்டிருக்க 35 குழந்தைகள். அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா நான் குர்ஆனை நிறைவாக ஓத வேண்டும், நீங்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக மாறுவீர்கள், அல்லாஹ் ஆக்குவான் என்று பெருமானார் துஆ செய்தார்கள். ஹாஃபிதுல் குர்ஆனாக மாறி போனார். அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். அப்ப இந்த குர்ஆன் தெரியாத ஒருவர் கூட இங்கே இருக்கக்கூடாது. இந்த பள்ளிவாசலை தொழுகையோடு மட்டும் நிறுத்தாமல் குர்ஆன் ஓதுகிற தளமாக மாற்ற வேண்டும். மொத்தம் நடக்கணும். எல்லா பிள்ளைகளும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓதி இருக்க வேண்டும். ஓதுனா எவ்வளவு நன்மை தெரியுமா? லிக்குல்லி ஹர்ஃபின் அஸ்ரு ஹஸனா. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. குர்ஆன் சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மைகள், சொர்க்கத்தை தீர்மானிக்கிற. அதனால ஓத தெரியலையேன்னு கவலைப்படணும். கோயம்புத்தூர்ல நடந்த வரலாறை சொல்லுவேன். ஏறத்தாழ 70 வயசுக்கு மேல கரும்பு கடையில ஒரு ஹாஜியார். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது ஒரு 8 கடை வச்சிருக்கிறார். அப்ப பிளாஸ்பேக், ஹாஜியார் நீங்க கோயம்புத்தூருக்கு எப்படி வந்தீங்க, எப்படி வளர்ச்சி? நான் ஒரு சாக்க தூக்கிட்டு திருநெல்வேலியில இருந்து வந்தேன், அல்லாஹ் தான் பரக்கத்து செஞ்சான். இன்னைக்கு 8 கடை, 80க்கும் மேற்பட்டவர்கள் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். சரிங்க ஆஜியார், 70 வயசுல 15 வயசு அறியா பருவம் விட்டுருவோம். பாக்கி இருக்கிற 55 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சூறா மனப்பாடம். ஆரம்பத்துல இருந்து வானா, பத்ராவில இருந்து வானா, பின்னாடி இருந்து வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு சூறா, ஒரு குல்லுல்லா, ஒரு குல்லாவது பிறப்பில் பழக்கு, ஒரு குல்லாவது பிறப்பில் நாசி. 55 வருஷத்துக்கு 55 சூறா மனப்பாடம் பண்ணிருக்கணுமே. உங்களுக்கு எத்தனை சூறா தெரியும் ஹாஜியா என்கிற போது கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. எனக்கு 4 சூறா தெரியும். இது அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியுமா என்ற வார்த்தை அவரை மாற்றியது. அவர் வஃபாத் ஆகிற போது 11 ஜுசுக்கள் மனனம்.
14 ஜுசுக்கள் மாறினா இல்லையா? அப்ப அந்த பள்ளியில் உட்கார்ந்து எப்பொழுதும் பள்ளிப்புறாவாக மாறி போனார். அல்லாஹ் அக்பர். அப்ப நாமும் இந்த பள்ளியை குர்ஆன் ஓதுகிற இடமாக மாற்றி அமைப்பவர். கடைசியா பள்ளிவாசல எப்பயுமே ஜும்மாவுக்கு இன்னைக்கு வேடந்தாங்களுக்கு வந்த சீசன் பறவைகளாய் வந்துவிட்டு பள்ளிவாசல் திறந்து முடிச்சவங்க அசருக்கு பார்த்தா மோதினாரு இமாம் மட்டும் நிக்கிற மாதிரி ஆகக்கூடாது இல்லையா? வேடந்தாங்கள் சீசன் பறவைகள் மாதிரி கூட்டமா வர்றத பார்த்துட்டு மாத்தா இவ்வளவு பேர் தொழுது வர்றாங்களா? எல்லா நேரமும் இது போன்ற ஊரில் இருக்கிற அத்துணை பேர்களும் ஜமாத்தோடு வர வேண்டும். காரணம் எல்லா வழக்கத்துகளையும் அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார். அப்துல் காதர் ஜீலானி கதசல்லா உஸ்ராவுல் ஒருத்தர் வந்து கேட்கிறார், நான் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறினதுக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு எல்லாத்துக்குமே அந்த இளைஞர்களுக்கு அந்த ஆசை இருக்கு, சீக்கிரம் முன்னேற என்ன செய்யறது? அப்ப ஹவுஸ்ல சொன்னாங்கன்னா 5 நேரம் தொழுதுக்கோ, இமாம் ஜமாத்தோட 5 நேரம் தொழுதுக்கோ உனக்கு பரக்கத்து வந்துடும். கேள்வி கேட்டவர் சொன்னாரு, மோதினாருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் சப்பல்ல நின்று 19 வருஷமா தொழுகிறேன், ஒரு பரக்கத்தும் இல்ல. முதல் சப்பல்ல நிக்கிறேன், மோதினாருக்கு பக்கத்துல நிக்கிறேன், ஒரு பரக்கத்து எனக்கு இல்ல. இப்ப ஹவுஸ்ல சொன்னாங்கன்னா வீட்டு ஜன்னலுக்கு எல்லாம் போய் பரதா போட்டு போட்டாங்க. போனாரு, ஜன்னலுக்கு பரதா போட்டாரு, கதவுக்கு பரதா போட்டாரு, பரக்கத்து காசு மரம்லாம் கொட்டு கொட்டுது. நேரம் ஹவுஸ்ல வந்தாரா, பரதா போட்டே பரக்கத்து வந்துருச்சு, என்ன காரணம்? அப்பதான் ஹவுஸ்ல சொன்னார்கள், திறந்திருக்கிற கதவின் வழியாக, திறந்திருக்கிற ஜன்னலின் வழியாக தொழாதவரின் பார்வை போனாலே பரக்கத் போயிடும். தொழாதவரின் பார்வை ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே பரக்கத் போகும் என்றால், தொழாத ஆண்கள், தொழாத பெண்கள், தொழாத இளைஞர்கள் இருக்கிற போது எங்கே பரக்கத் வரும்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊரை வச்சீங்களேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட எதுவுமே இல்ல. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. ஒருத்தர் சம்பாதிப்பாரு, அண்ணன் தம்பி 10 பேரு, அந்த சந்தோஷம் இருக்கா? இல்ல. அன்னைக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எல்லாரும் தொழுதுட்டு இருந்தோம், எல்லாரும் குர்ஆன் ஓதினோம், எல்லோரும் தொழுதோம், எல்லோரும் குர்ஆன் ஓதினோம், அல்லாஹ்வை நம்பினோம், பரக்கத் வந்தது. இன்றைக்கு தொழுகை இல்லை, திக்ர் இல்லை, திலாவத் இல்லை, குர்ஆன் இல்லை, அதனால் பரக்கத் போனது. அதனால 5 நேர தொழுகையாளிகளாய் மாறி போக வேண்டும். 2 செய்திகளை சொல்லி நான் முடிப்பேன். பள்ளிவாசல எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். பள்ளிவாசல மோதினார் தான் கூட்டணுங்கிறதுலாம் இல்ல. பள்ளிவாசல யாரு வேணாலும் கூட்டலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு புதிர் போட்டு ஆரம்பிச்சாங்க, ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆரம்பிச்சாங்க. நடுக்கடாதுல இங்கேயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஆண்களுக்கு இல்லையா நிறைய ஹதீஸ்கள் வருகிறது, ஹூர்லின் பெண்கள் எங்க இருப்பாங்க நீங்க தான் சொல்லணும். சொர்க்கத்துல பொதுவாகவே எந்த பெண்ணையும் மகர் இல்லாமல் தொட முடியாது, எந்த பெண்ணையும் மகர் இல்லாமல் தொட முடியாது. வீட்டில் இருக்கிற மனைவியையும் மகர் இல்லாமல் தொடுவது கூட. ஹூர்லின் பெண்களுக்கான மகர் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார், ஹூர்லின் பெண்களுக்கான மகர் என்ன? அல்லாஹ் ரசூல் பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்சுல் மசாஜித், பள்ளிகளை யார் கூட்டுகிறார்களோ, பள்ளிகளை யார் சுத்தப்படுத்துகிறார்களோ அதுதான் ஹூர்லின்களுக்கான மகர். அப்ப மோதினார்கள் தான் அடிச்சு போறாங்க. எல்லா ஹூர்லின் யாருக்குன்னா மோதினார்கள் தான் இல்லையா? பள்ளிவாசல் மோதினார்கள் பாக்கியசாலிகள். அதனால பள்ளியை சுத்தப்படுத்துகிற, அதனால காபத்துல்லாவை சுத்தப்படுத்துகிற வேலையை யார் செய்கிறார்கள்? சவுதியினுடைய மன்னர் காதிமுல் ஹரமைனி ஷரீஃபை அவர்களுக்கு பெயர். காரணம், ஹூர்லின்களை பெற வேண்டுமானால் பள்ளியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நிறைவாக பள்ளியில் சொல்லப்படுகிற உபதேசங்களை கேட்க வேண்டும். உலகத்துல பெரிய மீடியா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய மீடியா, ஒரே ஒரு ஜுமாவுல உலகத்தையே ஒன்று சேர்க்கிற ஆற்றல், மிகப்பெரிய மீடியா. அந்த மீடியா எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப வீக்கா இருக்கு அந்த மீடியா. அதற்கு குத்பாவுல ஏறும்போது உள்ள நுழையிறாங்க. அது வரைக்கும் வெளியில பசங்களாம் நின்று குத்பா ஓடிட்டு இருக்காங்க, அவங்க குத்பா ஓடிட்டு இருக்காங்க. அங்கு சொல்லப்படுகிற நல்ல உபதேசங்கள், அதுல மிக முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? உறவுகள். உறவுகள் இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு பள்ளிவாசல் திறந்ததற்கான அர்த்தம் சரியாக ஒன்னே ஒண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இறுதி பேருரை 90,000 பேர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள். 90,000 பேர்கள் அரபா மைதானத்தில்
சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளையன் கருப்பன் 2 பேர் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வட்டியை ஒழித்து விட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் அந்த 90,000 பேர்த்த பார்த்து கேட்டாங்க, இங்க உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா? ஒரு கேள்வி. இங்க உறவை 90,000 பேர்ல இங்க உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் சொன்னாரு, ஒரு இளைஞரு, எங்க மாமனாரோட நான் பேசுறது இல்லைன்னாரு. ரசூலுல்லாஹ் மாமனாரோடு பேசிக் கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக்கிட்டாரு. நேரம் வந்து மருமகனை என்ன மனுஷன் நேர்ந்தார். பெருமானார் கண்களில் கண்ணீர். நன்மையை மருமகனை விட மாமனார் முந்திக் கொண்டார். நிறைய இடங்கள்ல அதான் நடக்கும். மாமனார் தான் முந்திக்குவார். இந்த மருமகன் அந்த ரோசத்திலே இருப்பார். இந்த இளமையின் ரோசத்திலேயே மாமனார் நன்மையில் முந்திக் கொண்டார். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். ரப்பே, நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன். நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? உறவை முறித்த ஒருவர் கூட என் உம்மத்தில் இல்லை. உறவை முறித்த ஒருவர் கூட என் உம்மத்தில் இல்லை. இந்த கூட்டத்தில் நம்ம சொல்ல முடியுமா? உறவை முறித்த ஒருவர் கூட இந்த பள்ளி திறப்பு விழாவில் இல்லை. நாம ஒரு முடிவுக்கு வந்துடணும், நம்ம உறவுகளை ஒரு காலமும் முறிக்க மாட்டேன். நம்ம சம்பந்த உறவு, அக்கம் பக்க உறவு, நல்லுறவு இல்லையா, பிற சமூக உறவு, எந்த உறவையும் முறிக்க மாட்டேன். மன்னித்து வாழுவேன். உறவுகளுக்கு மதிப்பளித்து வாழுவேன். அண்ணன் தம்பி உறவு எவ்வளவு தெரியுமா முக்கியமானது? அல்லாஹ் அக்பர். இல்லையா? தம்பி உடையா படைக்கு அஞ்சா. இன்னைக்கு அது காணாம போயிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி தம்பிக்கு மரியாதை, இப்ப வந்து மச்சினருக்கு மரியாதை. அதனால மச்சினனை மதிக்க வேணாம்னு நான் சொல்லல. அண்ணன் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய ரத்த உறவுகளை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இதே சென்னையில வாழ்ந்தாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டதான் சொன்னேன். சென்னையில 2 பேர். ஒருத்தர் வந்து அண்ணன் இறையில்ல கொடை வல்லல். ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு கொடுப்பாரு, பள்ளியாச்சலுக்கு கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா தம்பிக்கு கொடுக்கவே இல்லை. 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். துபாயில கிளீனிங் வேலை பார்த்தார் தம்பி. அண்ணனுக்கு பேர் இறையில்ல கொடை வல்லல். தம்பி துபாயில கிளீனிங் வேலை. தம்பி பிள்ளைகளுக்கு கல்யாணம். ஒரு ரூபா கொடுக்கல. வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி. ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். வாழ்க்கை ஊஞ்சல். திடீர்னு பார்த்தா அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். விட்டு விட்டு செலவழிச்சிட்டு இருக்கிறார். நான் பார்க்க சென்றிருந்தேன். அதிசயம் காத்திருந்தேன். என்ன அதிசயம் தெரியுமா? அந்த அண்ணனுக்கு தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். தம்பி பணிவிடை. 2 பேரும் என்னை பார்த்து அழுகை இன்றைக்கும் நெஞ்சிலே நிற்கிறது. அண்ணன் சொன்னாரு, அன்னைக்கு நிறைய பணம் இருந்துச்சு, என் தம்பிக்கு கொடுக்கணும்னு மனம் இல்லை. இன்னைக்கு நிறைய மனசு இருக்கு, கொடுக்க பணம் இல்லை. மனம் இருக்கிற நேரத்தில் பணம் இல்லை, பணம் இருக்கிற நேரத்தில் மனம் இல்லை. தம்பி என்ன சொன்னா தெரியுமா? காசு என்ன, காசு பெரிய காசு, காசுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க அம்மா மௌத்தா போகும்போது 2 விரலை காட்டினாங்க. நீயும் தம்பியும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும், நீயும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். 2 விரலை காட்டினாங்க. என் தாயின் துவா கபூலாகவில்லையோ என்று நான் சேர்ந்து விட்டேன். நல்லா கபூல் செய்து விட்டான். அண்ணனோட சேர்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். அப்ப இந்த உறவுகளை சுமந்தவர்களால் நாம் செல்ல வேண்டும். இன்னைக்கு உறவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் 5-6 பேர் உறவுகளாய் பார்க்க வந்த விதம் அதிசயமாக அல்லாஹ் கபூல் செய்து அருள வேண்டும்.